ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன் நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்ன ராசி பலன்கள் இருக்கிறது, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோல தொகுத்து வழங்க இருக்கிறோம் ராசி பலன்களை. ஸோ இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. ஏன்னா நீங்க மற்ற ராசிகளை கேட்டுக்கொண்டு அப்புறம் உங்க ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. டைரக்டாக உங்க ராசி பலன்கள் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளது. எனவே சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மேலும் இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு தினங்க, தமிழ் வருட பிறப்பு. எனவே தமிழ் உறவுகள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த குரோதி வருடம் அனைவருக்கும் நல்ல வளத்தையும் செல்வத்தையும் கொண்டு வந்து தந்து அனைவருக்குமே அனைத்து வளங்களும் கிடைத்திட எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமது மேஷராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே 5 கூடிய சூரிய பகவான் 9 கூடிய குரு பகவான் இருப்பது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க. மேலும் இது தவிர 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. உங்க வேலையெல்லாம் அழகாக முடிக்க முடியும். உங்களால நிறைய பணிகளை இன்னைக்கு மேற்கொண்டு வெற்றிகரமாக முடித்து நல்ல புகழையும் செல்வாக்கையும் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. குடும்பத்துல நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும். குடும்ப வாழ்க்கை வேற லெவல்ல ஹாப்பியாக உங்களுக்கு அமைதி தர காத்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக நடந்து கொள்வாங்க. நல்ல ஒரு அன்பு பாசத்தோட இந்த தினம் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உங்க இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். திருமணமானவர்களுக்கு இந்த தினம் உங்க வாழ்க்கை தனி கூட அற்புதமான இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க. உங்களது பண தேவைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு தேவையான நேரத்தில் உடனுக்குடன் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புல இருக்கிறதுனால உங்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள். எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் உங்களுக்கான நல்ல முன்னேற்ற பாதை கண்டிப்பாக இன்னைக்கு உருவாகும். அனைத்து தொழிலும் அனைத்து வியாபாரமும் அதிகமான வளர்ச்சியை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம். உத்தியோகத்தில் கூடிய நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மாற்றங்கள் உங்கள் அலுவலக பணியில் இருக்குங்க. திடீர்னு மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த உத்தியோக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை தாங்க ஏற்படுத்தி தரும். திடீர் மாற்றங்கள். அதனால நீங்க எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஆனால் கூட இருக்கக்கூடிய உங்களது சக ஊழியர்கள் மூலமாக இத்தனை நாளாக சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், சில தொல்லைகள் இருந்திருக்கலாம். இப்பொழுது அந்த அகலக்கூடிய நிலைமைகளும் அந்த அதிர்ஷ்டமும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே உங்களது உத்தியோக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அதிகரிக்கும். நல்ல தொல்லைகள் நீங்கக்கூடிய நிம்மதி பெறக்கூடிய நல்ல நாளாக நீங்கள் உத்தியோக செயலரிடம் அனுபவிக்க முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க. குறிப்பாக உங்களது எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பண தேவைகள் டக்குன்னு பூர்த்தி ஆகிறதுனால பல விஷயங்களை உங்களால் இன்னைக்கு சாதிக்க முடியும். இறை வழிபாடுகள் தெய்வீக காரியங்களை கூட ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. நல்ல அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்க குழந்தைகள் மூலமாக சில சுப செய்திகள் வந்து சேரும். அதனால இன்றைய தினம் இன்னும் ஆனந்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் உங்க தொண்டையில் சின்ன வலிகள் ஏற்படலாம். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆனாலும் அது நீங்கி விடுங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. மற்றபடி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் தொண்டை பகுதியில் மட்டும் சின்ன வலிகள் ஏற்படலாங்க. லேட்டஸ்டான சில பொருட்களை வாங்கி நல்ல கெத்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நவீன பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இப்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வியாபாரிகளுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை வியாபாரத்தில் ஏற்படும். உங்களது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். கவர்மெண்ட் வழியில் ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. நாட்பட்ட நோய்கள் ரொம்ப நாளாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சில நோய்களுக்கு இப்போ நல்ல நிவாரணம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரியவருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் அற்புதமாக உங்கள் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அதனால அதுக்கேற்ப பிரதிபலனாக உங்களுக்கு உங்கள் காதலர்களிடமிருந்து நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைக்குங்க. எனவே காதல் வாழ்க்கை இன்றைய தினம் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு நாளுங்க. உங்களது மனக்குறந்து உங்கள் காதலரின் மூடு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து அவருடைய மனநிலையை தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் கண்ணியமாக உங்கள் காதலை தெரிவிக்கலாம். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளுங்க. பூக்களை மறந்து விடாதீர்கள். காதல் வாழ்க்கையில
பூக்கள் ரொம்ப அவசியம். இந்த தினம் உங்க காதலை காட்டுங்கள். உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உறவுகள் கண்டிப்பாக வந்து சேரும். இந்த தினம் யாரெல்லாம் உங்க பேருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துறாங்களோ அவங்க கூட இருக்கிறத நீங்க தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை கண்டறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுல இருந்து தீர்த்து கொள்ளணும் அப்படின்னா, மோதல்களை இருந்து தவிர்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிரிகள் மீது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்கிறனால் போதுமானது நண்பர்களே. உங்களுக்கான எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் கண்ணியமாக உங்க எதிரிகளிடம் வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த விதமான சூழலில் வந்து நீங்கள் தகாத செயல்பாடுகளை செய்து விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிராக திரும்பி விடலாம். அதனால உங்க எதிரிகள் தொல்லையை சமாளிப்பதற்கு நீங்கள் பொறுமையாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை உங்க வாழ்க்கை துறையின் மீது நீங்கள் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை தேனாக தித்திப்பாக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்னையிலேருந்து உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் எடுப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. சில பேர் உடற்பயிற்சி செய்கிறது, வாக்கிங் போகிறது, ஜிம்முக்கு போகிறதுக்கெல்லாம் இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. நமது மேசராசி அன்பர்களுக்கு அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 8 இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது மேசராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல சந்தோஷமான சில மங்களகரமான செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் இறை வழிபாடுகளில் தெய்வீக காரியங்கள் ஏதாவது ஒன்றில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக கிடைக்கும். நல்ல ஒரு நாள் இன்றைய தினம், மகிழ்ச்சியான ஒரு நாள். பரணி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எதிர்பார்த்த நல்ல உதவிகள் சிறப்பாக கிடைக்குங்க. குறிப்பாக கவர்மெண்ட் வழியில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல உதவிகள் அமையக்கூடிய ஒரு நாள். லேட்டஸ்டான டெக்னாலஜி கொண்ட சில பொருட்களை வாங்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கெத்து கூடும், மனதில் நிம்மதி கிடைக்கும். புதிய பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய, அதுவும் நவீனகரமான பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், உதவிகள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அனுபவங்கள் சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பொருளாதார நெருக்கடியெல்லாம் குறைந்து பொருளாதார நிலை மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. சில பேருக்கு தொண்டை பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அந்த தொண்டை பகுதி பிரச்சனைகள் எல்லாம் வலிகள் எல்லாமே ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லைங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.